எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி வச்சவோ அப்போதே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. நீ ஏன் பதற? உனக்கு ஏன் கவலை? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பற்றி பேசுங்க, பதில் சொல்ல தயார். ஸ்டாலின் அவர்களே வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தி பரப்பிட்டு வரீங்க, ஒன்று நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி பற்றி பேசுங்க, பதில் சொல்ல தயார். சொல்ல முடியாது. மடியில கனமில்ல, வழியில பயம் இல்ல, எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி வச்சவோ அப்போதே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. இன்னைக்கு கூட பேசுறாங்க, எப்படி எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கல என்று சொல்லிக்கொண்டு எப்படி கூட்டணி வைத்தார் என்று. எங்க கட்சி நாங்க கூட்டணி வைப்போம், நீ ஏன் பதற? உனக்கு ஏன் கவலை? துடிக்கிறாங்க. பத்திரிகை எடுங்க, எல்லா கூட்டத்திலையும் திமுக வந்தாலும் சரி, அந்த கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சி தலைவர்கள், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, எல்லா கட்சியும் பதறுகின்றது பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டாங்க. எங்க கட்சி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், நீ ஏன் பதற? உனக்கு ஏன் கவலைப்படுற? ஆக பயம் வந்து விட்டது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்ததுமே இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து விட்டது. அதனாலதான் துடிக்கிறார். எதை பேசுவது என்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திரு ஸ்டாலினும் அவருடைய கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்களும். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும்.